டோலு அங்க பத்தியா சுஜித் அண்ணா வந்திருக்காங்க, வா அங்க போலாம். டேய் சுஜித், அங்க பாருடா, 2 பசங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாரு, யாருன்னு தெரியுமா உனக்கு? அட, இது இந்த டோலும் பூவிழியாச்சே. டேய் சுஜித்தே, யாருடா அவன்? சோட்டா பீம்ல வர ராஜு மாதிரியே இருக்கான். டேய் அவன் அப்படிதான்டா, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கும் சோட்டா பீம்னா ரொம்ப பிடிக்கும். டேய் டோலு டோலு, இங்க வாடா டோலு. சுஜித், எதுக்கு நீ இப்ப டோலு டோலுன்னு கத்திட்டு இருக்க? யார் அந்த டோலு? சுஜித் அண்ணா, எங்கெல்லாம் பார்க்கவே வரல, உங்க வீட்டாண்டே இருக்கீங்க, எங்கெல்லாம் மறந்துட்டீங்களாண்ணா? டேய் டேய் டோலு, அப்படிலாம் இல்லடா, ஏன்டா அப்படிலாம் பேசுற? நானே நேத்து தான்டா வந்தேன், டயர்டா இருந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். இன்னைக்கு நானே அங்க வரலாம்னு நினைச்சேன், பார்த்தா நீயே வந்துட்ட. ஆமா, நீ என்னடா இன்னமும் ஜெட்டியோட சுத்திட்டு இருக்க? அண்ணா, வெயிலுக்கு இதானா கரெக்டா இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா டோலு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா எங்கன்னா வெளில போலாம் சொல்லிட்டு இருக்காங்கடா. உனக்கு தான் ஊர்ல எல்லா இடமும் தெரியும்ல, எங்களை எங்கன்னா கூட்டு போடா. வாங்கண்ணா போலாம், நமக்கு தான் எல்லா இடமும் தெரியும்ல. பூவிழியும் வந்திருக்கானா? அப்படியா? பூவிழிய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. சுஜித் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பூவிழி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நேத்தே ஆட்டோ சவுண்ட் கேட்கும் போதே நினைச்சேன் நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு. கரெக்டா வந்துட்டீங்க. நேத்து வரலான்னு பார்த்தா, ஆனா முடியல. 6 மணி ஆயிடுச்சுன்னு அம்மா வெளியவே அனுப்பலண்ணா. சரி சரி விடு பூவிழி, இப்பயாச்சும் வந்துட்டிய, இப்ப வெளில போலாம். டேய் செட்ரிக் லக்கி, இங்க பாருங்க, இவங்க தான் என்னோட ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேரு டோலு, அவ பேரு பூவிழி. ஆய் டோலு பூவிழி. சரி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா டைம் ஆயிடும், வாங்க எல்லாரும் கிளம்பலாம். அப்புறம் டோலு, இன்னைக்கு எங்க சுத்தி பார்க்க போறோம்? பூவிழி அக்கா, நம்ம வேணா அவங்கள அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போலாமா? எந்த தோட்டம் தான் சொல்ற நீனு? அதான்க்கா, வாத்தியார் தோட்டம். அங்க கூட நிறைய செடி கொடி மரம் மயில் கூட அடிக்கடி வருமே, அந்த தோட்டம் தான்க்கா. அடே ஆமால, அந்த இடம் சூப்பரா இருக்கும். பார்க்கவே நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். வாங்க எல்லாரும் அங்க போலாம். என்னது பச்சை பசேல் இருக்குமா? அப்ப கண்டிப்பா போய் ஆகணுமே. என்னடா சொல்ற சுஜித்? உங்க எல்லாருக்கும் ஓகேனா போலாம் வாங்க. ஏன்னா ரொம்ப நேரமா அந்த தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்ப வரும் தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா? இங்க நிறைய டிஃப்ரெண்டான வண்டிலாம் நிக்குது. அக்கா, இந்த இடம் ஃபுல்லா வயல்வெளி தான். அங்க பாருங்க, அறுவடைலாம் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில. ஓஹோ, நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சரி, இன்னும் நம்ம இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? அக்கா, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். டேய் சுஜித்தே, நீ அந்த இடத்துக்கு போனது இல்லையாடா? அதெல்லாம் எப்பயோ போனதுடா, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. என்னடா சுஜித்தே, இங்க ஒரு கோயில் இருக்கு. சுஜித் அண்ணா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நம்ம இந்த கோயில் கிட்ட ரொம்ப நேரம் நிக்க கூடாது, உடனே போயிடணும். நின்னா பிரச்சனை தான். இந்த கோயில் வழியா வந்தோன்னு வீட்டுல தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம். வாங்க எல்லாரும். கோயில் தானே ஜோலு, அதுக்கு எதுக்கு சீக்கிரம் போனோம் சொல்ற நீ? டேய், இன்னுமாடா அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கதைடா சுஜித்து? அது ஒரு பெரிய கதை, அவனே சொல்லுவான், கேளு. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு இப்பயே பயமா இருக்கு நீங்க சொல்றத. என்னதான் ஆச்சு டோலும் அந்த கோயில்ல? அக்கா, அது வந்து ஹலோ பசங்களா, இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. லக்கியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கோயில் சைட்ல போயிருக்காங்க. கோயில் வழியா போறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த வீடியோல பாக்கலாம். குதிரை எதுக்கு இந்த வீடியோல கடைசியா வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வீடியோல தான் இதை பத்தின கதைலாம் வரப்போகுது. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.